ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டிலே எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 100 கிராம் மைதா மாவு இருக்குல்ல, அதை வந்து நான் சலிச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் சுகரை வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். 100 கிராம் பட்டர், 2 எக் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 100 கிராம் மைதா மாவு சலிச்சு வச்சுருந்தோம்ல, இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரை வெளியே எடுத்து வச்சுருங்க. இது வந்து நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சுகரை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுவும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடுச்சு பாருங்கள். இது கூடவே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தயிர் கூட ஆட் பண்ணலாம். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ணியாச்சு. நம்ம மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அப்படியே ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறேன். எவ்வளவு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக 1.5 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேக் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் டின் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டரு தடவிக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க. இது மேலே 1/2 ஸ்பூன் மைதா தூவிடலாம்.
இது நம்ம எதுக்கு தூவுறோம்னா கேக் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக வேண்டி. இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாமே இதில் ஊற்றியாச்சு. நான் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குக்கர் எடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து கடாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் அல்லது மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து மூடி வச்சுக்கிறேன், என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதனால மூடி வைக்கிறேன். இதை மூடி வச்சு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் பாத்திரம் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. கேக் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். கேக் ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக அப்படி விட்டு பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அந்த சைடில் வந்து எடுத்து விட்டுருங்க. அப்போ நம்ம கேக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.